நியூயார்க்கில் மெட்கலா அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் வந்து ரொம்பவே வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போன பிரியங்கா சோப்ராவோட காஸ்டியூம் தான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மெட்கலா அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் வந்து எதனால் நடக்குது, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பிரியங்கா சோப்ரா ஏன் இவ்வளோ வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரஹிமா தஸ்னீம். நியூயார்க்கில் மெட்ரோபாலிட்டன் மியூசியம் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக நடத்தப்படுற ஒரு ஃபேஷன் ஈவெண்ட் தான் இந்த மெட்காலா. வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து பயங்கர ஒரு லக்ஸூரியஸாக நடத்தப்படுற ஒரு ஈவெண்ட் தான் இந்த மெட்காலா. இந்த மெட்காலாவுக்கு இருக்க ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான தீமில் தான் நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேவ் த நேச்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு வர்ற ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து சேவ் த நேச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வரணும். ஸோ அந்த வகையில் 1964 சூசன் சண்டாக் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஆத்தர் எழுதின ஒரு எஸ்ஸே வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ 2019 நடந்த மெட்காலா ஈவெண்ட்டில் கேம்ப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த தீமுக்கும் பிரியங்கா சோப்ரா போட்டு வந்த ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், சூசன் சண்டாக் தன்னோட எஸ்ஸேல கேம்ப் ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து அன்நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது, ஆர்டிஃபிஷியல், போலித்தனமானது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக பிரியங்கா சோப்ரா வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து காஸ்டியூம் போட்டு வந்திருப்பாங்க. அந்த காஸ்டியூமை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில்வர் கலரில் வந்து ஐ மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. தென் வந்து அவங்க முடியை வந்து கொஞ்சம் வந்து சுருளாக செட் பண்ணி ஒரு முள் மாதிரியான ஒரு க்ரௌன் வந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் முகேஷ் அம்பானியோட டாட்டர் ஈஷா அம்பானி அண்ட் தீபிகா படுகோன் 2 பேருமே வந்து அன்நேச்சுரல், அதாவது ரியாலிட்டியில் இல்லாதது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி ஒரு ஃப்ராகில் வந்து வந்திருப்பாங்க. பட் பிரியங்கா சோப்ராவோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால சீக்கிரம் வந்து அவங்க காஸ்டியூம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆளுக்கான அமௌண்ட் மட்டுமே வந்து $30,000, அதாவது நம்மளோட இந்தியன் கரன்சியில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு வர செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ் மட்டுமே 25 லட்சத்துக்கும் மேலே. அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பல லட்சத்துக்கும் மேலே. ஸோ அதனாலேயே வந்து இந்த மெட்காலா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரும் கூட இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த மெட்காலா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்குது. இதனால தான் வந்து பிரியங்கா சோப்ரா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம என்னதான் வந்து கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு அப்படின்னு பயங்கரமாக பேசினாலும் சரி, கருப்பு தான் வந்து தமிழர்களோட அடையாளம் அப்படின்னா நம்ம டயலாக் விட்டாலும் சரி, ஒரு சீக்கிரம் வந்து ஒருத்தவங்களோட கலரையோ இல்லைனா வந்து ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு ஈஸியாக வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடுறோம். அதுக்காக நான் கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மற்றவங்களோட மனசு வந்து ஹர்ட் ஆகாத வகையில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பழக்கத்துக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கம்.